பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மாநில அளவிலான வாலிபால் போட்டி இந்தியன் வங்கி அணி முதலிடம் பெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாலிபால் போட்டிக்கு மாநில அளவில் பிரபலமான கோவை தடாகம் பகுதியில் மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. 14, 15, 16 என 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியன் வங்கி, தமிழ்நாடு காவல்துறை, தெற்கு ரயில்வே, கடலூர் மெட்ரோ ஆகிய 4 அணிகள் பங்கேற்றன. 18 ஆண்டுகளாக நடைபெறும் பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் 14ஆம் ஆண்டாக மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடந்தது. கோவை சின்ன தடாகம் மாரியம்மன் கோவில் திடலில் நடந்த போட்டியை காண உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி மாவட்டத்திலிருந்து பார்வையாளர்கள் கண்டு களித்தனர். தடாகம் மாரியம்மன் நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவில் கைப்பந்து போட்டியில் முதலிடம் இந்தியன் வங்கி அணியும், 2ஆம் இடம் தமிழ்நாடு காவல்துறை அணியும், 3ஆம் இடம் மெட்ரோ கடலூர் அணியும், 4ஆம் இடம் தென்னக ரயில்வே அணியும் தட்டி சென்றது. முதல் பரிசாக ரூபாய் 40,000 பரிசு கோப்பையும், 2ஆம் பரிசாக ரூபாய் 30,000 பரிசு கோப்பையும், 3ஆம் பரிசாக 25,000 ரூபாயும் பரிசு கோப்பையும், 4ஆம் பரிசாக ரூபாய் 20,000 பரிசு கோப்பையும் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியிலிருந்து இந்திய அணிக்காக சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் இந்திய வங்கி அணியில் விளையாடிய சதீஷ்குமார் இந்த விழாவில் கௌரவிக்கப்பட்டார்.